ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜென்ரல் தமிழ் பார்த்தோம். கடந்த ஒரு 13 செட் வரையும் பார்த்துருக்கோம். செட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசனுடைய கோர்ஸ்ல இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் டவுட்டே கிடையாது, திருக்குறள். இது உங்களுக்கு புக் பேக்லேயே இருக்கும். திருக்குறள் சம்பந்தமான நூல்வெளியில கொஸ்டின் பாருங்க. பாசிலை பாசிலை உரிய விடையை குறிப்பிட சொல்லி கேட்டிருக்காங்க. பாசிலை எப்படி பிரிக்கலாம்னா பசுமை பிளஸ் இலை, இதாங்க கரெக்டான பிரித்தல். அடுத்து புணர்ச்சி விதிப்படையில் அது எப்படி பைசு பிளஸ் இலை அப்படி பாசு பிளஸ் இலை அப்படின்னு சொல்லி மாறும். இதுதான் பிரிப்பு இதுதான் கரெக்டான பிரிப்பு. நாலாவது கொஸ்டின் பாருங்க. பிழையான கூற்றை கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிழையான கூற்றை கேட்டிருக்காங்க. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா தப்பாக காணப்படுது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் உண்மை தொகையில வல்லினம் மிகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, இது கரெக்டு தான். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். உண்மை தொகையில வல்லினம் மிகாது. எப்படின்னா அண்ணன் தம்பி. அப்ப எண்ணுமைனா என்ன வரும்னா அண்ணனும் தம்பியும் வரும். உண்மை தொகைனா அண்ணன் தம்பி. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, கரெக்டு தான். சல சல கலகல இதெல்லாம் என்னது வல்லினம் மிகாது. ஓகே, இது வினை தொகையிலும் என்ன பண்ணுதுன்னா வல்லினம் மிகாது, இதுவும் கரெக்டு தான். வளர் தமிழ் இதுல என்ன பண்ணும் வல்லினம் மிகாது. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பண்தொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது. தப்பு, இது வல்லினம் மிகும். நிறைய கடந்த செட்லாம் பார்த்துருப்போம். சந்தி பிள்ளையில வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு அப்புறம் வல்லினம் மிகும் சொல்லி பார்த்துருப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் 4வதுக்கு டி தான் ஆன்சர். ஏன்னா அவன் பிழையானதான் கேட்டிருக்கான். 5வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செல்வி பாடினால் கரெக்டு தான். இணை பலாநிலைன்னு வருங்க வலுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆக்சுவலி செல்வி பாடினாலும் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வலுன்னு சொல்லி திணை வளாநிலைன்னு கொடுத்துருக்காங்க. திணை வலுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருத்தமானதான் கேட்டிருக்காங்க. அப்படி என் மாமா வந்தது, இது திணை வளாநிலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி மாமா வந்ததுன்னு இந்த இடத்துல வந்ததுன்னு அக்ரினே கொடுத்துருக்காங்க. அப்போ திணை வலுன்னு வரணும். வளநிலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் நான் வந்தேன், இது இட வலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இட வளாநிலைன்னு வரணும். இதுவும் தப்பு. நாய் கத்தும், இப்போ மரபு வலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாய் குறைக்கும் அந்த மாதிரி வரும். அப்போ மரபு வலு, இதுல தப்பு இருக்கு. அப்போ இது கரெக்டு. ஓகே, பொருத்தமானவற்றை தெரிந்திருக்கும் போது இதுதான் கரெக்டான. 6வது பாருங்க. நிலையான தொடரை கண்டறிக. எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும்னா கண்டிப்பா மிகும். ஓகேங்களா? நம்ம நிறைய டைம் நிறைய பார்த்துருக்கோம். அந்த இந்த மாதிரி சுற்றெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும்னா இது மிகும். கரெக்டு தான். ஊமை தொகையில் வல்லினம் மிகும்னா இது கரெக்டு தான். ஊமை தொகையில வல்லினம் மிகும். மலர் பாதம், மலர் போன்ற பாதம் மலர் பாதம் வரும். வல்லினம் மிகும். இரட்டை கிளையில வல்லினம் மிகுமா மிகாதுன்னா நம்ம பிரிவியஸ் இந்த முன்னாடி கொஸ்டினை பாருங்க. இரட்டை கிளையில வல்லினம் மிகான்னு சொல்லிட்டு ஒரு தொடர் இருக்கும். அதை வச்சு நீங்க ஈஸியாக போடலாம். வல்லினம் மிகாதுன்னு அதுல அதான் கரெக்டான ஆன்சர். வல்லினம் மிகவும் கொடுத்துருக்காங்களா, அப்போ இது வராது. அப்போ 6வதுக்கு டி. 7வது கொஸ்டின் பாருங்க. ஒரு ஆங்கிலம் சொல்ல கொடுத்து கரெக்டான தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. செக்கு என்பது என்னதுன்னா காசொல். பேக்கில் இருக்கக்கூடிய பேக்கில் இருக்கு. ஃபைலுன்னா உங்களுக்கு என்னன்னா கோப்புன்னு. என்னதுன்னா உங்களுக்கு நுழைவுச்சீட்டு. பாஸ்போர்ட் என்பது கடவுச்சீட்டு. 7வதுக்கு ஏ. 8வது கொஸ்டின் பாருங்க. அவன் பொன்னன், இது பொருள் பேர். ஓகேங்களா? இதெல்லாம் புக்கில் இருக்கு. தமிழ் புக்ல இலக்கணத்துல பின்னாடி காணும். 9வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது 2ஆம் வேற்றுமை. நியூ தமிழ் புக்ல வேற்றுமை தொகைன்னு சொல்லக்கூடிய இலக்கணத்துல 2ஆம் வேற்றுமைக்கான டெஃபினிஷன் இதுதான். ஒரு பெயர் சொல்லை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது 2ஆம் வேற்றுமை. கரியாளன் கல்லணையை கட்டினான். வருதுல அந்த
வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஐ. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள். நான்காம் வேற்றுமை வேற்றுமை ஐயால் கு இன். ஆறாம் வேற்றுமை அது. ஏழாம் வேற்றுமை. பத்தாவது பாருங்க, கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை வந்து தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பெயரச்ச தொடருடைய டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு வினை எச்சமாக வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். இது நம்ம ஸ்கூல்ல காணப்படும். அப்படி பார்க்கும்போது இங்க வந்து இந்த வினை வந்து எப்படி இருக்கு, ஊழ முடியுது. நம்ம பார்த்தோம் ஆலையும் உம்முலையும் முடிஞ்சாதான் என்னது பெயரெச்சம் சொல்லி பார்த்தோம். ஈலை ஊலை முடிஞ்சா என்னது, அது வினை எச்சமோ. மூளை முடிஞ்சா அது வினை. இது வராது. தங்கை ஐ இது வருமோ, இதுவும் வராது. சென்று இதையும் வராது. அப்ப கைத்த இருக்கா, இந்த பெயரை இந்த வினை வந்து எச்சமாக வந்து ஒரு பெயரை கொண்டு முடிவதனால் இது என்னதுன்னா பெயரெச்சம். 10க்கு 11 பாருங்க, குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லி குழல் கேட்டு. அப்ப குழல் என்பது இந்த இடத்துல கருவி ஆகும் பெயர். 12 பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினா. இப்போ கடையில போய் ஒருத்தன் எனக்கு இந்த பொருள் இருக்கான்னு கேட்குதுன்னா அப்ப நம்ம வேங்க போறோம்னு அர்த்தம். இது என்னது, குழல் வினா. 13 அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது என்னது, நேரடி. அடிதோறும் 4 சீர்களை பெற்றுவது நேரடி. ஓகேங்களா. அப்போ 2 அடினா என்னதுன்னா குரல் அடி. 3 அடினா சிந்தடி. 4க்கு மேல 5 அடினா நெடிலடி. அதுக்கு மேல என்னது, கடி களி நெடிலடின்னு சொல்லுவாங்க. ஃபைனலா கொஸ்டின் பாருங்க, தலையினுடைய வகை கேட்டிருக்காங்க. ஆய்மு நிறை. ஆய்மு நிறைக்கு என்ன தலை வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து தலை வந்து என்னன்னா 7 வகைப்படுவோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரொன்றா சிறு தலை, நிறை ஒன்றா தலை. அதுக்கடுத்து வந்து இது ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை, வெண்சீர் வெண்டலை, கழித்தலை அப்படின்னு. நேர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கழித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை. இதுல இந்த காய்முன் நிறை வந்து என்னதுன்னா கழித்தலை. காய்முன் நிறை வந்து கழித்தலை. இப்போ காய்முன் நேர் வந்து வெண்சீர் வெண்டலை, கனிமுன் நிறை வந்து ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நிறை வந்து ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் வந்து ஒன்றா வஞ்சித்தலை. இதுவுமே நம்மளுக்கு தமிழ் புக்கில் வந்து காணப்படுது. பார்த்துக்கீங்கன்னா இதுல இருந்து கேட்பாங்க. 15ஆம் கொஸ்டின் பாருங்க, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் அன்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற தொடர் செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வள்ளுவன் வாய் வந்து இந்த லைன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நீங்க திருமந்திரம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலாம பாருங்க, ஆப்ஷனை பாருங்க. திருமந்திரத்துல வள்ளுவனை பத்தி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் நம்மளுக்கு வரும். இப்போ அவங்களே சொல்லி நம்ம ஸ்கூல் படிச்சது காணப்படாது, இது வராது. 7ஆவதுல வந்து அறம் சார்ந்த நூல் இதுலயும் வராது, தேவாரத்துலயும் வராது. அப்ப திருவள்ளுவர் மலை கொடுத்துருக்காங்களா, வள்ளுவரை பத்தி. அப்போ வள்ளுவருக்கும் திருவள்ளுவர் மலை ஒரு கனெக்ஷன் இருக்கு, அப்படித்தானே. ஏன்னா இவர் தான் திருக்குறள் எழுதியிருப்பாரு. திருக்குறளை பற்றி போட்டக்கூடிய நூல் என்னதுன்னா திருவள்ளுவர் மாலை. இப்போ 15ஆவதுக்கு சி. படிக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஆப்ஷனை பார்த்து எடுங்க. படிச்சிருந்தீங்கன்னா போட்டுருங்க. 16ஆவது வந்து தீரா இரும்பை தருவது என்னது, ஆராய்மை ஐயப்படுது. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 17ஆவது 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று என்னதுன்னா 17 கீழ்கணக்கு நூல் கேட்டிருக்காங்க. புறநானூறு என்பது 17 மேல்கணக்கு நூல். நற்றினை 17 மேல்கணக்கு நூல். நாலடியார் என்பது 17 கீழ்கணக்கு நூல். பரிபாடலும் 17 மேல்கணக்கு நூல். 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலடியார். என்னன்னா இது எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நம்மளுக்கு வந்து குழப்பத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஆன்சரை வந்து ஆப்ஷனை நல்லா ரீட் பண்ணிட்டு போடுங்க. ஓகே. 18ஆவது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் பொருந்தாதை தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. கம்ப ராமாயணத்திற்கு கம்பரிட்ட பேர் ராமவதம். கரெக்ட் தான். கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர். இதுவும் கரெக்டு தான். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு வந்து காதை என்று அழைக்கப்படுகிறது. தப்பு, படலம் தான் அழைக்கும். ஓகேங்களா. கம்பராமாயணத்தின் வந்து உட்பிரிவது காதை என்று அழைக்கும், தப்பு, படலம். நான் வந்து கங்கை படலம் நம்ம வந்து புக்லேயே படிச்சிருப்போம். காதை வராது. இது காதை எதுல வரும்னா சிலப்பதிகாரத்துல வரும். சிற விழா காதை, மணிமேகலை சிலப்பதிகாரம் பார்த்துருக்கீங்களா, அதுல வந்து காதைன்னு வரும். கம்பராமாயணம் ஒரு வழி நூல். இதுவும் கரெக்டு தான். ஏன்னா வடமொழியில எழுதின நூலை தான் என்ன பண்ணியிருக்காங்க, வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப இது ஒரு வழி நூல். 19 கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனைனா 96. ஒரு வேஸ்ட் கொஸ்டின். 20 ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யான்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யாருன்னா குலத்துறை முற்றிய குடலூர் கிழார். ஓகேங்களா. இந்த ஐங்குறு நூறுக்கு தொகுத்தவர் இருப்பாரு, தொகுப்பித்தவர் இருப்பாரு. தொகுப்பித்தவர் யாருன்னா மாந்தரஞ்சேரல் இரும்புரை. ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த 8 தொகை நூலில் ஒவ்வொரு நூலுக்கும் தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு என்று நீங்க படிக்கணும். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ உருத்திர சன்மருக்கு வந்து தொகுத்தவர், அதாவது தொகுத்தவர் யாருன்னா டைரக்டர், தொகுத்தவர் யாருன்னா அகநானூறு. உருத்திர சன்மர் வந்து அகநானூறு. ஓகேங்களா. அந்த அகநானூரை வந்து தொகுத்தவர் யாருன்னா உருத்திர சன்மர். எழுதுவது யாருன்னா இந்த அகநானூறு வந்து தொகுப்பித்தவர், அதாவது ப்ரொடியூசர். பூரிக்கோ வந்து குறுந்தொகை, குறுந்தொகையை வந்து தொகுத்தவர், தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ, அதாவது ப்ரொடியூசர். அப்போ தொகுப்பித்தவர் தொகுப்பித்தவர் வந்து கிடையாது குறுந்தொகை. 21 பாருங்க. துஞ்சல், துஞ்சல்னா உங்களுக்கு சோம்பல்னு வரும். கம்மியர்னா தனித்தவர். அடுத்து தாள்னா முயற்சி, உண்மைனா வலிமை. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்கூல் புக்கில் இருக்கு. 11th அல்லது 12th புக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புறநானூறு பாடலில் இது 11th தமிழ் புக்கில் 11th or 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் காணப்படுது. அதோட பொருள் அப்படியே கேட்டிருக்காங்க. 22 பாருங்க. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். 23 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யாருன்னா பெரிய வாச்சான் பிள்ளை. 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குல்ல, ஆழ்வாளர்கள் பாடின 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யாருன்னா பெரிய வாச்சான் பிள்ளை. இதுவுமே ரிவைஸ்டு கொஸ்டின், தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின். 24 பாருங்க. பெருஞ்சூலையினால் ஆட்கொள்ள அணைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையன் யான் என்ற வடிகள் யாரை குறிப்பிடுகிறதுனா திருநாவுக்கரசர், அதாவது அப்பர், பாயிசர், திரு தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர். ஓகேங்களா. இதுவுமே பழைய ஸ்கூல் புக்ல காணப்படுது. 25 பாருங்க. ஒல்லை, ஒல்லைனா அது விரைவு. ஈறு, ஈறுனா எல்லை. மேதினா எருமை தெரியும். அங்கனர்னா சிவன். ஓகேங்களா. 4 3 2 1. 25க்கு டி. 26 பாருங்க. குருசு, குருசு என்பது சிலுவை. ஓகேங்களா. குருசு என்னது சிலுவை. 27வது கொஸ்டின் பாருங்க. கம்பர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா H.A. கிருஷ்ண கம்பர் என்று அழைக்கப்படுவர் யாரு? H.A. கிருஷ்ண. 28 பாருங்க. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்னா திருமலை நாயக்கர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருமலை நாயக்கர் முன்னர். அந்த கொஸ்டின் ஒரு ரிவைஸ்டு கொஸ்டின். 29 பாருங்க. ராசராச சோழ நூலா வந்து ஒட்டக்கூத்தது. கரெக்டு தான். நான் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பொருந்தாத இனிதான். திரு வேங்கடாந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், இதுவும் கரெக்டு தான். இவர் யாருடைய, இவருடைய கொஸ்டின் முன்னாடி ஒன்று பார்த்தேன். இவர் யாருடைய அவையில் வந்து அலுவலராய் பணிபுரிந்தார்னா திருமலை நாயக்க மன்னர். மதுரை கலம்பகம் வந்து குமரகுருபர், இதுவும் கரெக்டு தான். ஏன்னா குமரகுருபர் நிறைய நூல் எழுதியிருப்பார். நியூ புக்லேயே காணப்படும். மதுரை கலம்பகம், கைலை கலம்பகம், குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். முக்கூடல் பல்லு வந்து ஆசிரியர் நாத குத்தனார்னா கிடையாது, இது தப்பு. நாத குத்தனார் வந்து குண்டலகேசினுடைய ஆசிரியர் நாத குத்தனார். முக்கூடல் பல்லுக்கு வந்து பெயர் தெரியவில்லை. பாருங்க. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் வந்து இது நம்ம பேசிக்கான கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. 31 பாருங்க. நடிகை முத்து புலவரின் மாணவர் யாருன்னா உமர் புலவர். 32வது பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை நானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்னா சுந்தர சுவாமிகள். ஓகேங்களா. மனோமணி சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை வந்து நானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தாருன்னா சுந்தர சுவாமி. நியூ தமிழ் புக்ல வந்து மனோமணி சுந்தரம் பிள்ளை ரிலேட்டடான ஒரு டாபிக் ஒன்று அதுல வந்து காணப்படும். 33 பாருங்க. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா இது பாரதியாருடைய என்னது அவருடைய கோட்ஸ்ல இம்பார்ட்டன்டான கோட்ஸ். இது வந்து ஒரு ரிவைஸ் இருக்கும். 34 பகுத்தறி கவிராய் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. ரீசன் நடந்த குரு 4லையும் கேட்டிருந்தாங்க. 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
35 பாருங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 36 புரட்சி முழக்கம் என்று எழுதியவர் யாருன்னா சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம்னாலே உங்களுக்கு யாருன்னா சாலை இளந்திரையன். இது ஒரு ஓல்டு காணப்படும் ஓல்டு சிலபஸ். 38 முற்காலத்து இசை தமிழ் நூல்களில் ஒன்று எதுனா சிலப்பதிகாரம் வராது, பெரிய புராணம் வராது, கந்த புராணம் வராது, பெருநாரை. இம்பார்ட்டன்ட் ஒரு வயசோட கொஸ்டின். முற்காலத்தில் இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எதுனா பெருநாரை. 38 பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் வந்து புஷ்பவல்லி. தான் கரெக்ட். ஓகேங்களா? எப்போ எழுதி நடிச்சிருப்பாருன்னா 1823. ஓகேங்களா? இந்த பம்மல் சம்பந்த முதலியாரை வச்சு நிறைய கொஸ்டின் கடந்த செட்டில் வந்துச்சு. என்னதுன்னா தமிழ் நாடக தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது பம்மல் சம்பந்த முதலியார். ஓகேங்க. 39 இயற்பெயர் கண்டறியும் சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதியார் வந்து சுப்பிரமணியன் பாரதியார். ஓகேங்களா? பாரதிதாசன் வந்து சுப்பரத்தினம், சுரதா வந்து ராஜகோபாலன், வாணிதாசன் வந்து அரங்கசாமி. 4 3 1 2. 40வது பாருங்க. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும். ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகளார். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நூல் நியூ தமிழ் புக்லேயே காணப்படும். 12th or 11th தமிழ் புக்கில் அந்த சான்றோர் சத்திரம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், அதை இந்த மறைமலை அடிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சின்ற நூலை வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, பட்டினப்பாளைய ஆராய்ச்சி, சாகுந்தல நாடகம், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாகுந்தலாம் வெரி ஃபேமஸ். இதெல்லாம் வந்து என்ன மறைமலை அடிகள் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்க. 41 யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார்? குவை சாமிநாத். இந்த கோர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான கோர்ஸ். குவை சாருடைய கோர்ஸ் இது இம்பார்ட்டன்டான கோர்ஸ். 42 தேவனைய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்னா 43. தெரிஞ்சுங்க, ஒரு வயசு இருக்கும். இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். 43. அதே மாதிரி கம்பன் வந்து வண்ணங்களை வந்து எத்தனைன்னா 96 வண்ணம். நம்பர் கொஸ்டின் சில கொஸ்டின் கேட்குறாங்க. 43 ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யாருன்னா வீரமா முனிவர். ஞான கண்ணாடி வீரமா முனிவர் சமய நூல். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஒரு வயசு இருக்கும். 44 தட்சிண மேரு என்ற ராசராசன் அழைக்கப்பட கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவில். இதுவுமே நியூ தமிழ் புக்கில் காணப்படுது. 11th or 12th தமிழ் புக்கில் இந்த கட்டிடக்கலையில் வந்து காணப்படும். 45 பாருங்க. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடு இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஒரு பெரிய ரிப்பீட்டட் கொஸ்டின். கடந்த செட்டில் நிறைய செட்டில் பார்த்துருக்கோம், கேட்டிருக்காங்க. 46 தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் வந்து கலர் நிலம். ஓகே, இதுதான் ஆன்சர். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் வந்து கலர் நிலம். 47 நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த உரிப்பொருள் படிச்சுட்டு வர அந்த கருப்பொருள்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு நிலத்துக்கும் கருப்பொருள்னு சொல்லுவாங்க. முல்லைத்திணைக்கு என்ன, அந்த உழவு தொழில், வேட்டையாடுதல், அவங்களுடைய விலங்குகள் என்ன, பறவைகள் என்ன, உணவு பழக்கம், பறை என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்து அவங்களுடைய பறை வந்து கொடுத்துருக்காங்க. இணை பறை கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிக்கு வந்து தொண்டகம், பிள்ளைக்கு ஏற்கோட்படை, அறுதத்துக்கு மணமுலா, காலைக்கு துடி. 3 48 பெரும்பொழுது கொடுத்துட்டு என்னென்ன மாதத்தில் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்காலம்னா உங்களுக்கு என்னதுன்னா ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம்னா மார்கழி தை, புதுவேனில் காலம்னா ஆனி ஆடி, குளிர்காலம்னா கார்த்திகை. 10th நியூ தமிழ் புக்கில் இந்த திணைகள் சம்பந்தமான டாபிக்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படியே புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டனான கேட்பாங்க. 49 பாருங்க. குற்றறிதல் துவைத்தல். குற்றறிதல் துவைத்தல் பிளஸ் நுகர்தல். இந்த 3 அறிவு உரியதுன்னா கரையான் எறும்பு. ஓகேங்களா? இதுவுமே நியூ தமிழ் புக்கில் காணப்படுது. தொல்காப்பியர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 6 அறிவுகளை வச்சு என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பாடலை வந்து எழுதியிருப்பார் தொல்காப்பியர். அதில் வந்து உற்றறிதல், சுவைத்தல், 3 நுகர்தல் வந்து கரையான் எறும்பு. ஓகேங்களா? அப்போ ஈரறிவு வந்து என்னதுன்னா சிப்பி நத்தை தான் ஈரறிவு. ஓகேங்களா? பறவை விலங்குலாம் வந்து 5 அறிவும். நண்டு தும்பி வராது. நண்டு தும்பி வந்து 4 அறிவு. ஓகே. 50வது கொஸ்டின் பாருங்க. பேர் இல்லை வந்து எப்படி பிரியும்னா பேரு பிளஸ் இல்லைன்னு சொல்லி பிரியும். ட்ரூ வந்து பிளஸ் டூவா மாறும்.
பிளஸ் ஊ பிளஸ் இல்லை. ஓகேங்களா? ஊ வந்து கெட்டு போய் இட் பிளஸ் இரியா மாறி பேர் இல்லைன்னு நம்ம இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த புணர்ச்சி வந்து எளிமையாக தான் கேட்டிருக்காங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்பது இயல்பு அந்த புணர்ச்சி பட்டியல் அது வந்து வரும். 51 வந்து உடன்பாட்டு வினை எதிர்மறை வினையாக மாற்றுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்தான் அதோட எதிர்மறை வினை என்னதுன்னா வந்திலன் தான் கரெக்டான ஆன்சர். 52 பாருங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லை கேட்டிருக்காங்க. இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னா திணை அடிப்படையது. இல்லம் என்பது அது பொருந்தாம காணப்படுது. பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. 53 கிளி 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 3 போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்யும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஐங்குழிகள். ஓகேங்களா? அடுத்து வந்து இது என்னன்னா இதுக்கு வந்து அர்த்தம் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இந்த கிளினா உங்களுக்கு இந்த கிளினா உங்களுக்கு என்னன்னா ஒரு பறவை. ஓகேங்களா? டவுட் இல்லை. இந்த கிளினா கிளித்தல், இந்த கிளினா பயம். ஓகேங்களா? அப்போ அந்த வார்த்தைக்கான பொருளை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. கொஸ்டின் அப்படியே கேட்குறாங்க. 54 அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ. டைம் பார்த்துட்டோம். ஆனா சோலை ஓரெழுத்து ஒரு மொழி கூற்றுப்படி 42 கடந்த செட்டை பார்த்துட்டோம். அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின் கேட்குறாங்க. 55 பெற்றான் என்ற வேர் சொல்லை கண்டறிந்து சொல்லி கேட்டிருக்காங்க. வேர் சொல் என்பது ஏவல் தன்மையில் அமையும் சொல்லி காணப்பட்டோம். பெற்றான்னா பெரு. வா என்ற சொல்லின் பெயரச்சம் கேட்குறாங்க. வந்தை தான் கரெக்டு. இது ஊல முடிஞ்சிருக்கு. இது வினையச்சம் வராது. வந்தான் இதுவுமே இது வினை முற்று எதுவும் வராது. வருதல் தொழில் பெயர் எதுவும் வராது. பேரச்சம் வந்து வாக்கு வந்தான் கரெக்டான ஆன்சர். 57 பாருங்க. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. எல்லாமே இச்சி சீரியஸ் அப்படிதானே? பிளஸ் இச்சி சீரீஸ்ல எல்லாமே ஒரே லெவலா இருக்கு பாருங்க. விட்டுருங்க. 2ஆம் எழுத்து பாருங்க. 2ஆம் எழுத்துல இட்டு பிளஸ் ஈன்னு இருக்கு அப்படிதானே? இட்டு பிளஸ் ஈ தான் உங்களுக்கு என்ன வரும்? டியா வரும். இந்த வலின எழுத்துல இட்டு எந்த இடத்துல வரும் சொல்லி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இப்பு இந்த இன்னெல்லாம் கடைசி வரும் அப்படிதானே? இன்னெல்லாம் கடைசி வரும். அப்போ அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சென்னை இந்த 2 சென்னை இருக்கு. இந்த 2ல ஏதாவது ஒன்று தான் வரும். இப்போ இட்டு இருக்கு. எடுத்து இப்பு இருக்கு. இப்பு இட்டு இப்பு இல்லு. இதுல எது வந்து கரெக்டா ஆர்டர் வந்து தெரிஞ்சிச்சிங்கன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். இதுக்கு அப்புறம் தான் இப்பு வரும். இப்புக்கு அப்புறம் தான் இல்லு வரும். ஓகேங்க. 27க்கு பி. 28 பாருங்க. காலங்களில் தெருவில் மலை வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. ஆப்ஷன் நல்லா ரீட் பண்ணி போடுங்க. மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். இதுதான் கரெக்டான ஆன்சர். 59 கொல்லையிலே வாழை பல மரங்கள் வந்து மரங்கனிகள் குலுங்கும். விடைக்கேற்ற வினாவினை எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது குலுங்கும் வராது. ஏன்னா கொல்லையில் அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணணும். எதுகள் குலுங்கும் இதுவும் வராது. எதுவும் குலுங்கவில் எதுவும் வராது. கொல்லையில குலுங்குவன யாவை தான் கரெக்டான ஆன்சர். 60 கொக்கக்க கூம்பும் பருவத்து தோமையால் விளக்கப்படும் பொருள் யான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொக்கு வந்து என்னதுன்னா தகுந்த காலம் வரை வெயிட் பண்ணி காலம் வந்தோடனே என்ன பண்ணுவோம்? உணவை வந்து மீனை வந்து கொத்தி தீட்டு போயிடும். அதான் சொல்றாங்க காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். 61 கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை குறிப்பிடுகள். பிறவினை தொடரை வந்து நிறைய பார்த்துட்டு கடந்த செட்ல. பிறவினை தொடர் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. பாத்திமா தமிழ் கற்றாள். இது தன்வினை. இது வராது. பாத்திமா தமிழ் கற்பித்தாள் தான் கரெக்டான ஆன்சர். கற்பித்தாள் இதுதான் கரெக்டான ஆன்சர். பாத்திமா மாணவர்களிடம் கூறினாள். இதுவும் வராது. பாத்திமாவிடம் மாணவன் தான் மதுரைக்கு செல்வதாக கூறினான். இதுதான் நேர்கூற்றுல வரும். ஓகே. இதுவும் வராது. தமிழ் கல்வி தான் கரெக்டான ஆன்சர். பிறவினை தொடர். 62வது கொஸ்டின் பாருங்க. சிராய்ந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர்னா செய்தி தொடர். உணர்ச்சி தொடராகவும் அந்த இதுல வந்து அமையல. ஓகேங்களா? என்ன தொடர்னா இந்த இடத்துல கொஸ்டின் விசல் நட்புக்கு இலக்கணமா திகழ்ந்தாரா அப்படின்னு தான் வரும். எதுவுமே சொல்லலை. கட்டளை தொடர்னா இது கட்டளையா சொன்ன மாதிரி எதுவும் இல்லை. அப்படி செய்தி தான் கரெக்ட். ஓகேங்களா? நல்லா ரீட் பண்ணுங்க. இன்னைக்கு இதுவரையும் பார்த்துட்டு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி வினா தொடர்ந்து போட்டுறாதீங்க. இதுவரையும் தான் கேள்வி உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து எவ்வகை தொடர்ந்து தான் கேட்டிருக்காங்க.
ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கள் கொஸ்டின் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வினா தொடர்ந்து சொல்லி போட்டுறாங்க. ஏன்னா அப்படி இந்த மாதிரி எக்ஸாமுடைய சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு அந்த அந்த டைத்தில் யோசிக்க முடியாமல் இருக்கும்போது அப்படி வரும். ஆனால் பொறுமையாக வந்து கொஸ்டின் ரீட் பண்ணி போடுங்கன்னு சொல்லுவாங்க. 23 பாருங்க. திருக்குறளுக்கும் டேசன் எண்ணுக்கும் பெரிய தொடர்பு உள்ளதுன்னா 7. 7 என்ற எண்ணு 8 முறை வந்து திருக்குறளில் காணப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னா தமிழ் புக்லேயே அந்த பாக்ஸில் திருக்குறள் என்னென்ன ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் கொடுத்துருப்பாங்க. 64 பாருங்க. பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுவர் யாருன்னா பேருந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுவார். டெய்லி நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் கூடிய திருக்குறள் ரிவிஷன் பண்ணலாம் இந்த கொஸ்டின். 65 திருக்குறளில் அறத்துப்பால் பொருள்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாரு வீரமா முனிவர். லத்தீன் மொழி வந்தாலே வீரமா முனிவர், ஆங்கிலம்னா ஜியு போப். 66 ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. இந்த கோட்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோட்ஸு. ஸ்கூல் நியூ தமிழ் புக்கில் இந்த மதுரை காஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக்ல இந்த பாடல் வரி காணப்படுது. ஓகேங்களா. 27 திருப்பஞ்சம் மூலம் என்ற நூலை ஏற்றிய ஆசிரியர் சமயம். மேக்சிமம் இந்த அற இலக்கியங்கள்லாம் எப்போ வந்துச்சுன்னா ஒரு அற இலக்கியம் இதெல்லாம் வந்து சமண காலத்துல தான் வந்தப்பட்டது. குறிப்பாக சொல்லணும்னா களப்பிரர்கள் காலம் சொல்லுவாங்கல்ல, சங்கம் அருவிய காலத்துல அதெல்லாம் வந்தது. எதுவுமே வராது. 68 அனாநூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் தரங்களை கேட்டிருக்காங்க. 6, 16, 26 மருதம் இதுதான் கரெக்டான ஆன்சர். பாலைக்கு வந்து 1, 3, 5, 7. பாலைக்கு அடுத்து குறிஞ்சி 2, 8, 12, 18 இதெல்லாம் வந்து நியூ தமிழ் புக்கில் 12th புக்கில் காணப்படுது. அகநானூறு ரிலேட்டடான ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நூல்வழியில் இந்த பாக்ஸ் போட்டு முல்லைக்கு 4, 14, 24, 34 இதழுக்கு 10, 20, 30, 40 ஈஸியாக அந்த நம்பரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. பாடான கொஸ்டின். 69 கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்தூணர். இவர் தான் கலித்தொகையில் இருக்கக்கூடிய நெய்தல் கலியிலையும் இவர் தான் பாடல் பாடியிருப்பார். 20வது கொஸ்டின் பாருங்க. முந்தே இருந்து நட்டோர் கொடுப்பின் உண்பர் நனி நாகரிகர். இது நட்சி இந்த கோர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா. முந்தே இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். 71 கோன்மு பொருள் கூறுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோன்முனா என்னதுன்னா மேகம். இது வந்து ஸ்கூல் புக்கில் காணப்படக்கூடிய அறிஞர் தான் நியூ புக்லே இருக்கு. இம்பார்ட்டன்ட் மேகம். 72 நாட்டுப்புற பாடலின் வகைகள் வந்து 7. ஓகேங்களா. பேசுகிற கொஸ்டின். நாட்டுப்புற பாடலின் வகைகள் வந்து 7. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் கடந்த செட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் வந்து பெரிய புராணம். 74 சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படும் பெயர் யாருன்னா அனுமன். சுந்தரனுடைய பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படும் பெயர் வந்து அனுமன். 75 சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று என்னதுன்னா உரை இடையிட்ட பாட்டுடை செய்யும். உங்களுக்கு 12th புக்கில் பாக்ஸில் வந்து கொடுத்து வெளியில. 76 ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யாருன்னு ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டார்லாம் சமகால புலவர்கள். 77 தமிழ் விட தூதில் அமைந்துள்ள கண்ணிகள் எண்ணிக்கை 268. இதுவுமே நியூ தமிழ் புக்கில் காணப்படும். தமிழோட தூதருடைய ஆசிரியர் வந்து பெயர் தெரியவில்லை. தமிழோட தூத வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படுவாங்க. இதெல்லாம் கடந்த செட்டில் பார்த்துட்டோம். அதோட கன்னிகள் எண்ணிக்கை வந்து 268. இம்பார்ட்டன்ட். 78 திருமலை முருகன் பள்ளி நூலின் ஆசிரியர் யாருன்னா பெரியவன் கவிராயர். நம்மளுக்கு 11th or 12th நியூ தமிழ் புக்கில் காணப்படுது. திருமலை முருகன் பல்லுடைய டாபிக்கில் பாடல் கொடுத்துருக்குறாங்க. 79 நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டதுன்னா விருத்தப்பா. ஓகேங்களா. 30 கூடர் பல்லுக்கூடிய பாகை வந்து சிந்து. பேசுகிற கொஸ்டின். 31 பாருங்க. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட சித்தர் கடுவழி சித்தர். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், ரீசெண்டாக எக்ஸாம் கேட்டுட்டு இருக்காங்க. 32 கடம்னா என்னதுன்னா சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. கடம்னா உடம்பு. இதுதான் கரெக்டான ஆன்சர்.
33 அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றதுன்னா மகேஸ்வர பூசை. தெரிஞ்சுக்கங்க, ரிவைஸ்டு கொஸ்டின். 34 திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் வந்து திருவாமூர். மாணிக்க வாசகர் வந்து திருவாதவூர். ஓகே, திருநாவுக்கரசர் திருவாமூர், மாணிக்க வாசகர் திருவாதவூர். 35 தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை. இது யாருடைய கூற்றுன்னா பாரதிதாசனுடைய. 36 ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சி செல்லப்பா. சி செல்லப்பா ரிலேட்டடான அவருடைய ஒரு டாபிக் வந்து 11th or 12th தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த சி செல்லப்பாவுடைய அந்த நூல் வழியில் வந்து ஜீவனாம்சம் இது வந்து என்னதுன்னா நம்ம வாடிவாசல் ஒன்று சொல்லி அவர் என்னென்ன எழுதியிருப்பாரோ அதனுடைய புக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஜீவனாம்சம் இருக்குது. ஓகேங்களா. 2004 வந்து என்ன பண்ணியிருப்பார் அவர், சுதந்திர தாகமா அந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். 27 பாருங்க, முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா நான் பிச்சம். முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நான் பிச்சம். 28 பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். ஓகேங்களா. இதுக்கு வந்து பூர்லிலிங்கம் இருக்காங்கல்ல, இவங்களோட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஞானபோதனை என்னும் இதழை வந்து தொடங்கியிருப்பாரு. இதுவுமே உங்களுக்கு என்னதுன்னா சான்றோர் சரித்திரம் சொல்லிட்டு, சான்றோர் சரித்திரம் நியூ புக்கில் சான்றோர் சரித்திரத்தில் வந்து அவள் தான் 12th புக்கில் காணப்படும். அதில் நீங்கள் டாபிக் பார்க்கலாம். அது இல்லாமல் ஓல்டு தமிழ் புக்லையுமே பரிதிமார் கலைஞர் ரிலேட்டடான பாடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே இதை காணப்படும். 29 பாருங்க, ஆனந்தரங்கர் தான் இப்போ வந்து சிலபஸில் இல்லை, ஓல்டு சிலபஸில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதுனால அந்த டாபிக் வந்து காணப்படுது. படிக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பில் எத்தனை தொகுதிகள்லாம் 12. 90 கொஸ்டின் பாருங்க, வேலி சிறுகதையின் ஆசிரியர் வந்து ராஜம் கிருஷ்ணன். கொஸ்டின். 91 செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர்கள் காலம். கொஸ்டின், நியூ தமிழ் புக்கிலே காணப்படும். 92 உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்விரிவியலில் பார்ப்படும். ஓகே. 93 சுபாஷிமானம் பொருள் கூறுகன தாய்மொழி பற்று. கரெக்டான ஆன்சர். பாஷா அப்படின்னு வருதா, பாஷனா மொழி அப்படின்னு அந்த ஒரு எடுத்தாலே நீ கரெக்டாக போட்டுடலாம். 94 பிள்ளையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளாங்க, இந்தியன் ஒப்பீனியன். இது வந்து ஓல்டு தமிழ் புக்கில் காந்தி ரிலேட்டடான பாடத்தில். 95 யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றார்னா பொன்னை சுமந்து வந்து மிளகை ஈடாக ஏற்றி சென்றார் யவனர்கள். இதுவுமே ஓல்டு தமிழ் புக்கில் காணப்படும். 96 மீதுன் விரும்பேல் யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஔவையார் சொல்லியிருப்பார். இதுக்கு என்ன பொருள்னா கயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். 7 ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் வந்து திருவர் பிரகாச வள்ளலார். ஓகேங்க, இதுதான் கரெக்டான ஆன்சர். 98 வந்து அரைவேற்று கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். அம்பேத்கருடைய கோர்ஸ்ல இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான. 9 பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க விரும்பியவர் யாருன்னா பெரியார். இதை நீங்க இந்த கோர்ஸ் நல்லா படிச்சாலே தெரியும் உங்களுக்கு. பெரியார் பெண்களுடைய உரிமைக்கு ரொம்ப போராடி இருப்பாரு. 100 கொஸ்டின் பாருங்க, இளமடைந்து உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதா கூறியவர் யாருன்னா ரிவைஸ்டு கொஸ்டின். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.